ஹலோ எவ்ரிவன் அண்ட் பிரைஸ் த லார்ட். இன்று நம்ம ஒரு 3 காரியங்கள் பார்க்கலாம். முதலாவது காரியங்கள், நம்முடைய எல்லா விஷயத்திலும் அவரை முன்னாடி வைக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பேசுகிறது. அதான் நம்முடைய எல்லா விஷயத்திலையும் அவரை முன்னாடி வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பேசுகிறது, அப்புறம் ஏதாவது விஷயத்தில் செயல்படுறது, அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிறது. எப்படின்னா, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? அதிகமாக உங்களை பற்றியே பெருமையாக சொல்லிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள பற்றி பெருமையாக சொல்லிக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, செயல்படுகிறது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையுமே, நீங்கள் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அப்புறம் ஒரு இடத்துல ஸ்பெஷல் சாங் பாட்டு பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் குரூப்புக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதோ சரி, எப்படி இருந்தாலுமே நீங்கள் பேசுகிற வார்த்தையில் அவரை முன்னாடி வைக்கணும். அப்புறம் அந்த எக்ஸாம்பிள்லேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் சரி, அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் அவரை முன்னாக நீங்கள் வச்சு செஞ்சிங்கன்னா அதை நீங்கள் வெற்றி பெறலாம். இது நான் சொல்லலை, எனக்கு ஆண்டவர் சொல்லும்படி சொன்னார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 விஷயங்களில், பேசுகிறதில், அப்புறம் செயல்படுகிறதில், வாழ்க்கையில், இந்த 3 விஷயங்கள்லையுமே அவரை முன்னா வைங்க. அவரை முன்னாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றியாக மாறும். இரண்டாவது என்னென்னா, எல்லா விஷயத்திலையும் அவரை மகிமைப்படுத்துறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 விஷயங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பாட்டு பாடும்போது, அப்புறம் உங்கள் வேலைகளில் ஏதாவது நீங்கள் செய்யும்போது, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது செய்து நீங்கள் அதில் வெற்றி பெற்றிருப்பீங்க. நீங்கள் சர்ச்சில் போய் பாட்டு பாடும்போது, இல்லைன்னா நீங்கள் தனியாக பாடும்போது. இந்த 3 விஷயங்களில் முதலாவது, நீங்கள் பாட்டு பாடும்போது நீங்கள் வரிகளை பார்த்து பாடுறீங்களே, இப்போ பாடும்போது ஏதோ இந்த பாட்டில் இந்த வரி இருக்குது அப்படின்னு பாடாமல், அந்த பாட்டை உணரி, இயேசு எவ்வளோ நல்லவர், அவர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காரு, அதே போல் அவர் நம்மளை தாழ்மையில் நினச்சி பார்த்தவர் அவர் மட்டும்தான். இந்த அளவுக்கு நம்ம நினச்சி பார்த்துருக்காரு, அந்த ஒரு உணர்ந்து பாடணும். பாடினீங்கன்னா அவர் மகிமைப்படுவார். அப்புறம் இரண்டாவது, உங்களுடைய வேலைகளில், நீங்கள் வேலை பார்க்குற நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாவது நீங்கள் ஒரு உண்மையாக இருந்தீங்கன்னா அநேகத்தில் அதிகாரி வைப்பார் அப்படின்னு வசனம் இருக்குது. அதே போல் நீங்கள் உங்களுடைய வேலைகளில், நீங்கள் செய்கிற வேலையில் கூட, சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். அப்போ அதே போல் மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்ற நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்க்கணும், நம்ம எப்படி வெற்றி பெற்றோம்? என்னுடைய பலத்தாலையா, இல்லை என்னோடய அறிவாலையா, இல்லை நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்றதுனாலையா? இது 3மே இல்லை. ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருந்தனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடிகிறது. நீங்கள் வெற்றி பெறும் போது நீங்கள் யோசித்து பார்க்கணும், ஐயோ ஆண்டவரே, இது உங்களால் வந்த வெற்றி. இந்த வெற்றி எல்லாக்குரிய மகிமையும் உமக்கு மட்டும்தான் போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த 2வது விஷயம் என்ன, எல்லா விஷயத்துலையுமே அவர் மகிமைப்படுத்தணும். நான் சேர்க்காத காரியங்கள் நிறைய இருக்கிறது, ஆனால் நீங்கள் சேர்த்துக்கொண்டு அதில் நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு இன்னும் சமாதானத்தையும் தருவார், சந்தோஷத்தை தருவார். எல்லா விஷயத்துலையும் அவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 3வது விஷயம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இது வசனத்தில் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளில், அப்போ நீங்கள் சரியானது செஞ்சாலும் உங்களுக்கு திட்டு விழுதா, இல்லை நீங்கள் தவறானது செஞ்சனால தான் உங்களுக்கு திட்டு விழுதா? யோசிச்சு அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கோபமாகி, நான் என் மேலே என்ன தப்பு இருந்துச்சு, இவங்க என்னை திட்டுறாங்க. சில நேரம் நம்ம தப்பு இருந்தாலும், நம்ம மேலே தப்பு இருக்கும், ஆனால் அவங்க திட்டினா நம்ம கோவம் வரும். நம்ம தப்பு இருந்து திட்டும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு கோவம் வரும். நீங்கள் தப்பு செய்யாமல் உங்களுக்கு திட்டிருப்பாங்க, அப்பயும் கோவம் வரும். இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலுமே நீங்கள் கோவம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. திருப்பி எப்படின்னா, அவங்கள மனசில் திட்டுறது, இல்லைன்னா அடுத்து அவங்கள்ட்ட ஏதாவது பேசும்போது அவங்கள எதிர்த்து பேசுகிற மாதிரி வாய்ப்பு வந்தோடனே அதை பழசை நினச்சி அவங்கள எதிர்த்து பேசுகிறது, மனசுக்குள்ளே நீ இப்படி பண்ணிட்டல, உனக்கு நான் என்றைக்காவது திருப்பி நான் அடிக்கிறேன், அந்த மாதிரி சொல்லி செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா வசனம் போட்டிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கணும்.
அதனால் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு தவறானதை வாழ்க்கையில் கிடைச்சாலும், உங்களை நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னாலும் கெட்டவங்கன்னு சொன்னாலும் எந்த இது சொன்னாலும் நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுறது, கெட்டவங்கன்னு சொன்னால் கோவப்படுறது, இது மனுஷருக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். அதனால் நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நல்லவங்கன்னு சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும், கெட்டவங்கன்னு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் கோபம் கொண்டாலும் அந்த நேரத்தில் பாவம் செய்யாமல் இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இன்று கற்றுக்கொண்ட அந்த 3 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. இது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தும் போது ஏசப்பா உங்களுக்குள்ள கிரியை செய்வார். அவர் உங்களால் மகிமைப்படுவார். அப்புறம் நீங்கள் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவரை நீங்கள் முன்னாடி வைக்கும்போது அவர் சந்தோஷப்படுவார். உங்களுக்கு எல்லா நேரத்தில் உதவி செய்வார். என் பிள்ளை என்ன தான் முன்னாடி ஃபஸ்ட்டாக வச்சுருக்கான் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவார். அப்போ அதே போல் நீங்கள் 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கணும். இது 3 உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. மற்றவங்களுக்கு ஒரு தருணமாக இருக்காமல் நீங்கள் தனியாக இருக்க விரும்புங்க, ஏசப்பா போல். இது நீங்கள் 3 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை கொஞ்சம் காத்துருங்க. ஆமென். இயேசு நல்லவர்.